ஹாய் ஹலோ நண்பா. என்னால் இவன் எடுத்தான வாழைக்காய் கட்டுறேன் பார்க்கிங்களா. இன்றைக்கி வாழைக்காய் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் வாழைக்காவை எண்ணிக்கிடலாம். நானும் என் தம்பி தான் எண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிடுங்க. இனிமேல் தான் எல்லாமே வாழைக்காய் உரிக்கணும். காயை உரிக்கிறதுக்கு முதல்ல க்ளோஸ் போட்டுக்கலாம். க்ளோஸ் அது கையில் மாட்டுறதுக்கு எவ்வளோ அக்கப்போராக இருக்குது பாருங்கள். க்ளோஸ் வரணுன்றதுக்கு லப்பரில் அது க்ளோஸ் போட்டால் தான் நம்ம கைக்கு கரை பிடிக்காமல் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. அதனால் இப்போ நம்ம க்ளோஸ் போட்டாச்சு. காயை எப்படி கீறணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஆமாம், கொஞ்சம் மேஜிக்லாம் பண்ணுவேன், அது அப்பப்போ பண்ணி சொல்கிறேன். இப்போ தலைகீழ வைக்கணும் காயை. இது மேலே கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது தலைகீழ வச்சு காயை தலைகீழ வச்சுக்கணும் பார்த்துருங்க. ஒரு கோடு போட்டு கிழிச்சிட்டோம்னா அது ரெண்டாக பிறந்துடும். அதுலேயும் நிறையா பேர் டெக்னிக்காக கிழிப்பாங்க, கொலையிலேயே எடுத்து கிழிப்பாங்க. ஆனால் நான் கையில் தான் கிழிப்பேன், பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் எப்படின்னா கையை உரிக்கணும். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக வெட்டி போட்டு இதுக்கப்புறம் தான் நான் கீறி போட்டதுக்கப்புறம் தான் உரிக்க ஆரம்பிப்பேன், பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு உரிக்கிற வீடியோ உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஈஸியாக உரிக்கலாம், பார்த்துக்கிடுங்க. அதே காயை நம்ம தலைகீழ எடுத்து வச்சுருக்கோங்களா, அதை எடுத்து மேலே ஒரு தள்ளு கீழே ஒரு தள்ளு எடுத்தோன்னா சென்டர் அழகாக வந்துடும், பார்த்துக்கிடுங்க. வீடியோ இதில் காய் சுத்தமாக இருக்கணும், சைடில் எதுவும் ஒட்டி இருக்கக்கூடாது. நல்லா பார்த்துக்கிடுங்க. மேலே ஒரு தள்ளு, அப்புறம் கீழே ஒரு தள்ளுவேன். அப்புறம் சென்டரில் கொஞ்சம் இருக்கா தள்ளிட்டோம்னா காய் நம்ம கையில் போட்டால் வந்துடும். அதில் யாருக்குன்னா நான் காயில் சைடில் எதுவுமே தோல் இருக்கக்கூடாது. அப்புறம் மேலேயும் கீழேயும் வெட்டிக்கிடணும் நம்ம காயை. ஆனால் ரெண்டு பக்கம் சின்னதாக இருக்கும். சிவம்போது நிறையா சிப்ஸ் சின்னதாக இருக்கும், அது கடுக்கணும் நல்லா இருக்காது. நம்ம எப்பவுமே பண்ணுவோம், பார்த்துக்கிட்டேன். அது கரெக்டாக பண்ணிக்கணும். அடுத்து நான் சிவம்போது எப்போதுமே 4 காய் தான் வச்சு சிவுவேன். ஒரு சிலவங்க 2 காய், ஒரு சிலவங்க 5 காய் சிவாது. அவங்க வசதி பொறுத்து இருக்குது. எனக்கு 2 காய் தான் சிவ தெரியும், 4 காய் தான் சிவ தெரியும். நான் கொஞ்சம் வேகமாக செய்கிறேன். நீங்கள் புதுசாக செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக செய்வீங்க. ஆனால் கையில் படக்கூட வாய்ப்பு இருக்குது, பார்த்திங்க. எனக்கு ஆரம்பத்தில் நிறையா வாட்டி கையில் பட்டிருக்குது. இப்போ கொஞ்சம் அளவுக்கு நம்ம பழகிட்டு மாஸ்டர்னா உங்களுக்கு இன்னும் தெரியாது இல்லைங்க. சிப்ஸ் கரெக்டாக விடும்போது ஆயிலில் எதுவுமே இருக்கக்கூடாது. தண்ணியில் ஆயிலே விடணும், பார்த்துக்கோங்க. நம்ம ஏன் டேரெக்டாக ஆயிலே செய்கிறோம்னா இது சிப்ஸ் ஒட்டும் ஒன்று மேலே ஒட்டும் தேங்க. இப்படி சீவும்போது கரெக்டாக அது ஆயிலே விடுறதுனால அதை திரும்பி பொங்கி வந்துடும். நம்ம 2 வேக்காடை தான் எடுக்கணும். இப்போ அது நல்லா பார்த்துக்கிடுங்க. 2 வாட்டியாக தான் நம்ம சீவம் தேங்க. கை கவனமாக இருக்கணும். கையில் லைட்டாக காய் உருவிச்சுன்னா கை பிளேட்டை வெட்டுரும். காய் கீழே ஆயில் விடுங்கன்னா ஆயில் வெட்டுரும் தேங்க. இப்போ மொதல் வேக்காடுலேருந்து 2ஆவது வேக்காடு சட்டிக்கு நான் காயை மாற்றிட்டுருக்கேன், சிப்ஸு மாற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ அது அரை வேக்காடு, இந்த அரை வேக்காடு இந்த ஆயிலில் எடுக்கணும், பார்த்துக்கிடுங்க. ரெண்டுமே ஆயில் தான். அது சூடு கம்மியாக இருக்குது, சூடு அதிகமாக இருக்கும், அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நான் அவ்வளோத்தை அள்ளி போட்டதுக்கப்புறம் இது வேக்காடு எடுக்கணும், பார்த்துக்கிடுங்க. எல்லா காயும் நம்ம போல் சீவி எடுக்கணும் ஒரே டைமிங்கில். அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அது பாதி வேகாமல் இருக்கும். அதை நம்ம கரெக்ட் பண்ணி பார்த்துக்கணும், பார்த்துக்கிடுங்க. இப்போ நமக்கு சட்டியை நல்லா கிண்டி வேக்காடு எடுக்கணும். சட்டி இப்போ அந்த அடுப்பில் எல்லாத்தையும் இங்கே மாற்றிட்டு பார்த்துங்க. இப்போ அலையை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அடுப்பில் எவ்வளோ அழகாக கிண்டன்னு காட்டுறாங்க பாருங்கள். இப்போ கிண்ட போகும். அந்த அடுப்பு வேலை முடிஞ்சு ஆஃப் பண்ணிட்டேன். சட்டி நல்லா கிண்டும் போது சிப்ஸு நல்லா அலமோதி வரும், பார்த்துங்க. நம்ம எல்லாம் கிண்டி எதுக்காண்டி இப்படி பரட்டி போடுறோன்னா ஒரு சில சிப்ஸ் ஒட்டி இருக்கும், பார்த்துங்க. அது நம்ம சீவு போக ஒன்று ஒட்டி இருக்கா, அது கரெக்டாக இருக்கணும். நம்ம சூடு கரெக்டாக இருக்குதா அதிகமாக இருக்குதா பார்த்து சூடு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பயிரை குறைச்சி பார்த்துங்க. தண்ணி ஊற்றி அதை பார்த்துக்கணும், சூடுக்கு தான். இப்போ சிப்ஸ் வெந்துருச்சு. இப்போ அதை அள்ளி போட்டு ஆயில் நல்லா வடிகட்டின்னு பார்த்தாங்க. டோராவில் வடிகட்டினா அங்கே வடிகட்டணும், பார்த்தாங்க. நல்லா எல்லா சிப்ஸுமே அள்ளி போட்டுக்கிடணும். சிப்ஸு அள்ளி போடும்போது ஆயில் நல்லா உதறணும், பார்த்தாங்க. ஏன்னா சிப்ஸில் ஆயில் இருக்கக்கூடாதுனால சிப்ஸ் ஆயில் உதறணும். இப்போ டோராவில் போட்டோம்னா அதுலேயும் வடிஞ்சிடும், பார்த்தாங்க. அது வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் இப்போ நம்ம அள்ளின சிப்ஸை ஒரு சீனில் ஆற போட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா போட்டுக்கணும், பார்த்தாங்க. ஆனால் மசாலா தான் உப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கும். அது கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும், பார்த்துடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டணும் சிப்ஸ். எல்லா சிப்ஸ்லேயுமே மசாலா போடுற மாதிரி தான் நம்ம பண்ணணும், பார்த்துடுங்க. ஒரு சில இதில் சிப்ஸில் படாமல் இருக்கும், பட்டிருக்கும். காரம் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு இருந்தால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். அதுதான் சிப்ஸுக்கு காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பார்த்துக்கிடுங்க. இப்போ சிப்ஸ் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இனிமேல் நம்ம சாப்பிட்லாம் சிப்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளோ ஆதரவு தர முடியுமோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.